வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு தேங்காய் பன். இது வந்துட்டு 80s 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு பேக்கரி ஐட்டம். நம்மள சின்ன வயசில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பன் இது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்றதுக்கு நம்ம பேக்கரியில் போய் வாங்க வேணாம், நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த தேங்காய் பன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நல்லா சாஃப்டான தேங்காய் பன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான தேங்காய் பன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுட்டேன் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி. இங்கே பாருங்கள், நல்லா புஸ் புஸ்ன்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஈஸ்ட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு இது வந்து 1/2 கப் அளவு கப் இது. இதில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவுக்கு பால் ஒரு கப்பில் விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதில். இந்த பாலில் இந்த பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை அதில் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இதில் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்துட்டு இதில் சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஸ் புஸ்ன்னு ஆக்டிவேட் ஆகிடும் ஈஸ்ட். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து போகிறோம். இது வந்துட்டு 1 கப்பு, இன்னொரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். மொத்தம் 1/2 கப் சேர்த்திருக்கோம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு பால் பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இதில் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்குல்ல, பாலில் கலந்து வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ பொங்கிருக்கு. இப்போ இதை சேர்த்து நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் ஸ்டிக்கியான ஒரு டோ கிடைக்கும் இதோட மிக்ஸ் பண்ணும்போது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பனைஞ்சிக்கலாம். இப்போ இது பத்தலை இந்த ஈஸ்ட் பால். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு பனைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டான டவோ ஒரு 10 நிமிஷம் நான் பனைஞ்சிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஒரு மூடி போட்டு மூடியோ இல்லைன்னா ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணியோ ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்டாக விட்டுருங்க. இப்போ இது ரைஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பன்னுக்கான தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காவை சேர்த்துடுங்க. இதில் தேங்காவை நிறம் மாறாத அளவுக்கு லேசாக வறுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல, லைட்டாக வறுத்தா போதும். கலர் மாறக்கூடாது, லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த ஈரப்பதம் வந்துட்டு குறையணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இங்கே பாருங்கள், இப்போ லேசாக அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட தேங்காய் கலர்லாம் மாறலை. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் மித்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த தேங்காய் வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை இது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இதை சேர்த்திக்கலாம். அதில் இது கூட பொடி பொடியாக நறுக்குனா முந்திரி பருப்பு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கலாம். இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்துட்டு இந்த டவ் பனைஞ்சு வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி உப்பி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2 மடங்கா உங்களோட மாவு வந்துட்டு உப்பிடும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை திருப்பியும் ரொம்ப நீட் பண்ண வேணாம், லேசா இந்த மாதிரி இது பண்ணுங்க. அதனால சாஃப்டா இருக்குது. இப்போ இதை நம்ம வந்துட்டு தேவையான சைஸுக்கு டிவைட் பண்ணி போறோம். நம்ம பன் மாதிரி தான் செய்ய போறோம். ஓவனில் வைக்கிறத நீங்கள் வந்துட்டு பெருசாக அந்த தேங்காய் பன் மாதிரியே பெருசாக செய்யலாம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பன்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்டில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த டவ்வை. இந்த மாதிரி இது என்ன செய்யணும்னா, இப்படி உள்ள இந்த மாதிரி உருட்டிக்குங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம வந்துட்டு பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி பால்ஸை உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பால் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக ஒரு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த தேங்காய் ஸ்டஃபிங், அதை வந்துட்டு தேவையான அளவுக்கு இதுக்குள்ள வச்சிடலாம். கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நிறைய ஸ்டஃபிங் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்துட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 4 பன்னும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஸ்டஃப் பண்ணியாச்சு தேங்காய் உள்ள வச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி முட்டையை ஒன்று அடிச்சு வச்சிருக்கேன். இந்த முட்டையை வந்துட்டு நம்ம மேலே ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சாத பாலோ இது வேணால் நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம் மேலே. இது வந்துட்டு ஒரு ஷைன் கொடுக்கும் ப்ரெட்டுக்கு, அதுக்காக தான். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தோட தட்டில் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக தான் வரும், பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் நீங்கள் செட் பண்ணிடுங்க இதை. இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு மணல் போட்டு இந்த மாதிரி பிளேட் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மணல் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் பக்கமாக நம்ம பேன் வந்துட்டு ப்ரீ ஹீட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம கேர்ஃபுல்லாக இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதை வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு லோ ஹீட்டில் வேக வைக்க போகிறோம். இது 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட தேங்காய் பண்ணை பேக் பண்ண வச்சு இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல பாருங்க அப்படின்னு சொன்னேன். 20 மினிட்ஸ்ல பார்த்தா அந்த கலரே வரல, அதனால நான் இன்னொரு 20 மினிட்ஸ் வச்சிருக்கேன், வேகாம இருந்தது அதனால. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பன் ரெடி ஆயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி எவ்வளவு அழகா வந்திருக்குது நம்மளோட பன். இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிளேட்ல இருந்து வெளில எடுக்கலாம். சுட சுட எடுத்தோம்னா ஒட்டிக்கும் இட்லி தட்டுல. இப்போ சூடா இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமா மேல பட்டர் அப்ளை பண்ணிடணும், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும் பிரெட்டோட மேல் லேயர். அதனால கொஞ்சமா பட்டர் வந்துட்டு இது மேல அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஃபுல்லா மேல எல்லாமும் கலர் வரல, ஏன்னா இதுல வந்து மேல இருந்து நம்ம ஹீட் எதுவுமே கொடுக்கல. அதனால ஓவன்ல வச்சிங்கன்னா மேல இருந்தும் ஹீட் வரும். அப்போ மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு பன்னோட கலர் ப்ரௌன் கலரா மாறும். இது கலர் மாறலனாலும் இது சூப்பர் சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெண்ணெயோ இல்ல நெய்யோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க மேல. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க நம்மளோட தேங்காய் பன் ஓரளவுக்கு ஆறிடுச்சு, இன்னும் வாமா தான் இருக்கு. இது லைட்டா இந்த ஒட்டிட்டு இருந்தது இல்லை, அதை வந்துட்டு கட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கேன். நம்மளோட தேங்காய் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க பாருங்க கீழே எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டா நம்மளோட பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க சூப்பரா நம்மளோட சாஃப்டான தேங்காய் பன் சூப்பரா ரெடியா இருக்குது. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது நம்மளோட தேங்காய் பன். இது சாப்பிட்றதுக்காக நம்ம இனி பேக்கரிக்கே போக வேணாம், வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா. பாருங்க சூப்பர் சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பர் ஜூஸியான தேங்காய் பன் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் டேஸ்டி தேங்காய் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.